பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இணைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்திலும் நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. நாங்கள் உம்முடைய வேதத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள, அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மிலே நிலைத்திருக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, கடந்த வாரத்தில் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். நீங்கள் 2 பேருமே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சூப்பர், 2 பேருமே நல்லாவே செஞ்சுருந்தீங்க 2 அசைன்மெண்ட்டுமே. இன்றைக்கு நாம் யோவான் சுவிசேஷத்தில் உள்ள காரியங்களை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் தான் நான் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஒன்று அற்புதங்கள் 8 எந்தெந்த அதிகாரங்களிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், அடுத்தது மெய்யாகவே மெய்யாகவே என்றதான வார்த்தை எத்தனை முறை வருகிறது அப்படின்றத ரெஃபரன்ஸோடு போட சொல்லியிருந்தேன். 2 பேருமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஓகே, 8 அற்புதங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 25 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, நம்ம இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் இந்த பகுதிகள் எப்போ வருதோ நம்ம அந்த நேரத்தில் அந்த பகுதிகளை குறித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு தலைப்பு, இப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இந்த சுவிசேஷத்திற்கு இந்த தலைப்பு கொடுக்கலாம், காரணம் என்ன அப்படின்னா இந்த காரணத்தினால் நாம் இந்த தலைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். அதே போல் யோவான் சுவிசேஷத்திற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவது யோவான் அப்படின்றதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யெகோவா அல்லது தேவன் கிருபையுள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர். ஆகையினால இந்த சுவிசேஷத்திற்கு தேவன் கிருபையுள்ளவர் என்று ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இரண்டாவதாக அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பான யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். மூன்றாவதாக அடையாளங்களின் அல்லது அற்புதங்களின் புத்தகம், அடையாளங்களின் அல்லது அற்புதங்களின் புத்தகம் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது மற்ற புஸ்தகங்களிலெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அற்புதங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த சுவிசேஷத்தில் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அற்புதங்களை அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியும். அற்புதங்கள்னு அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ முதலாவது கானா ஊரில் நடந்த கல்யாணத்தை குறித்து சொல்லும் பொழுது, இது இங்கே இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அற்புதத்தை குறித்து யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது அடையாளம் என்று சொல்லியும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த புஸ்தகத்தை அடையாளங்களின் அல்லது அற்புதங்களின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அப்போ நம்ம பார்க்குறது எத்தனை அற்புதங்கள் அப்படின்னா 8 அற்புதங்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். 8 அற்புதங்களை குறித்தும் ஒரு தெளிவான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்போது இந்த சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய அந்த வர்ணனை இருக்கிறத பார்க்க முடியும். என்ன நடந்துச்சு, அங்கே யார் யார் போயிருந்தாங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வர்ணனையாக இருக்கிறதை பார்க்க முடியும். அது இந்த பிறவி குருடனுடைய சம்பவம், லாசருவை உயிரோடு எழுப்புகிறதான சம்பவம், இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு கடற்கரையிலே காணப்பட்ட சம்பவம், 153 மீன்களை பிடிக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே இருந்த ஒரு 38 வருட வியாதியஸ்தனை சுகமாக்குதல். இப்படி இவைகளை எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இதில் ஒவ்வொரு அற்புதமும் எங்கே, எப்பொழுது, யாருக்கு நடந்தது அப்படின்றதையும், அதே நேரத்தில் அந்த மனிதர்களிடத்திலே யார் கேள்வி கேட்குறாங்க, உனக்கு என்ன நடந்ததுன்னு யார் விசாரித்தார்கள், என்ன என்க்யூரிஸ்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம
பார்க்க முடியும். இப்போ இந்த பிறவி குருடன்ட்ட போய் பரிசேயர்கள் அங்கே இருந்த வேதபாரகர்கள்லாம் கேட்குறாங்க, உன்னை குணமாக்கினது யார், அவன் யார், எப்படிப்பட்டவன், என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புகிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அற்புதம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்ற காரியத்தை எல்லாம் குறித்து ஒரு பெரிய வர்ணனை, முழுமையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகையினால இதை அடையாளங்களின் அல்லது அற்புதங்களின் புத்தகம் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மகிமையின் புத்தகம், மகிமையின் புத்தகம் என்று சொல்லி நாம் அழைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோமானால், இப்போ மற்ற சுவிசேஷங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ராஜாவாக அறியப்படுகிறார், ஒரு வேலைக்காரனாக ஊழியக்காரனாக அறியப்படுகிறார், அதே நேரத்திலே மனுஷகுமாரனாக அறியப்படுகிறார். அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார், என்ன, அவர் எப்படி பிறந்தார், யாருக்கு பிறந்தார் என்றதான காரியங்களை எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த சுவிசேஷத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட மகிமையில் இருந்தவர், அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார் என்கிறதான காரியத்தை குறித்து சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதை விட இந்த புஸ்தகம் அவர் எப்படி ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், ஒரு மனிதனை எப்படி அவர் ஒளியாக, அதாவது அவனை பிரகாசிப்பிக்கிறவனாக மாற்றுகிறவராக இருக்கிறார், அவர் எப்படி ஒரு மனிதனை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார், ஆக்கினை தீர்ப்பு, அதே நேரத்தில் நித்திய ஜீவன், இவைகளை குறித்தெல்லாம் சொல்லுகிற மகிமையின் காரியங்களை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு புஸ்தகம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம். ஆகையினால தான் இந்த சுவிசேஷத்தை நாம் மகிமையின் புத்தகம் என்று சொல்லியும் அழைக்கலாம். நம்ம 1ஆம் அதிகாரத்திலேயே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஆதியிலே எப்படி இருந்தார், அவர் எப்படி எல்லா படைப்புகளுக்கும் காரணமானவராய் இருக்கிறார், அவர் எப்படி இந்த உலகத்திலே வந்து மனுஷனை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், அவர் எப்படி நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி எல்லாமே மகிமையான காரியங்களை குறித்து பேசுகிற புஸ்தகமாக இது இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 5ஆவதாக நாம் இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தேவகுமாரனுடைய புஸ்தகம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை யூதருக்கு ராஜாவாக காண்பிக்கிறதை, சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். மார்க்கு ரோமர்களுக்கு பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரன், அவர் எப்படி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார், எந்த வகையிலே நிறைவேற்றினார் என்றெல்லாம் சொல்லுகிறதை பார்த்தோம். லூக்கா சொல்லும் பொழுது இவர் மனுஷகுமாரன், இவர் எப்படி ஆதி மனிதன், முதல் மனிதனாகிய ஆதாமிலிருந்து வந்தவர் என்பதையும், மனுஷகுமாரனாக அவர் எப்படி செயல்பட்டார் என்பதையும் குறித்து சொல்லுகிறதை எல்லாம் பார்த்தோம். அதே போல இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, தேவ ஆட்டுக்குட்டியாக சொல்லுகிறதை, விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினால தான் இந்த புஸ்தகத்திற்கு நாம் தேவகுமாரனுடைய புஸ்தகம் என்கிறதான ஒரு தலைப்பை கொடுக்கிறோம். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை குறித்த ஒரு சில குறிப்புகள். இந்த புஸ்தகம் வேதாகமத்தில் 43வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 4வது புஸ்தகம், அதே நேரத்தில் 4வது சுவிசேஷம். இந்த புஸ்தகத்தில் 21 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் 21 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனம் 879. இந்த புஸ்தகத்தில் 879 வசனங்கள் இருக்கிறது. அற்புதங்கள் என்று பார்க்கும் பொழுது 8 அற்புதங்கள் இருக்கிறது. உவமைகள் இல்லை, உவமைகள் இந்த புஸ்தகத்தில் இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஓகே,
அப்போது இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். 43வது புஸ்தகம், 4வது சுவிசேஷம், 21 அதிகாரங்கள் இருக்கிறது, 879 வசனங்கள் இருக்கிறது. அற்புதங்கள் என்று பார்க்கும் பொழுது 8 அற்புதங்கள். அதே நேரத்தில் உவமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த புஸ்தகத்தில் உவமைகள் இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம். இந்த புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, எந்த காலத்தை குறித்த செய்தியை நமக்கு சொல்லுகிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த புஸ்தகம் ஏறக்குறைய 4 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை நமக்கு சொல்லுகிறது. இந்த புஸ்தகம் ஏறக்குறைய 4 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரைக்கும், எப்படி இது 4 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, யோவான் ஸ்நானன் ஊழியத்தை துவக்கின நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு, அதாவது எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு வரைக்கும் உள்ள சம்பவங்களை இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் ஸ்நானன் ஊழியத்தை தொடங்கின நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு வரைக்கும் உள்ள சம்பவங்களை நமக்கு இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த சம்பவங்கள் ஏறக்குறைய 4 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இது எழுதப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, எந்த நாட்களிலே இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தோராயமாக கிபி 85 95 வருடங்களுக்குள் எழுதப்பட்டது. தோராயமாக 85 95 இந்த ஆண்டுகளுக்கு இடையே இந்த சுவிசேஷம் புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இது 4 ஆண்டுகளை குறித்த சம்பவங்களை சொல்லுகிறது. அதே நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் எத்தனை ஆண்டு கால சம்பவங்களை நமக்கு சொல்லுகிறது? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மத்தேயு சுவிசேஷம் எத்தனை ஆண்டு கால சம்பவங்களை நமக்கு சொல்லுகிறது? ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மத்தேயு சுவிசேஷம் எத்தனை ஆண்டு, மார்க்கு சுவிசேஷம் எத்தனை ஆண்டுகள், அதே நேரத்தில் லூக்கா சுவிசேஷம் எத்தனை ஆண்டுகள்? நீங்களாவே கெஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ யோவான் சுவிசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின நாள்லேருந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அப்படின்னும் போது ஏறக்குறைய 4 வருடங்கள். அப்போ மத்தேயு சுவிசேஷம் எந்த சம்பவத்தில் ஆரம்பிக்கிறது, எந்த சம்பவத்தோடு முடிகிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது தெரியும். 34. ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 34. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சம்பவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த சம்பவம் வரைக்கும் சொல்லுகிறது. ஆகையினால 34. மார்க்கு சுவிசேஷம், ஓகே, மார்க்கு சுவிசேஷம் 4 ஆண்டுகள். லூக்கா சுவிசேஷம், ஓகே, ஏறக்குறைய 35 வருட சம்பவங்களை நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சகரியா எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானன் பிறக்க போகிறார் அப்படின்ற சம்பவம் அங்கிருந்தே யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால நமக்கு ஏறக்குறைய 35 வருட சம்பவங்களை நமக்கு சொல்லுகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷம் 4 வருட சம்பவங்களை நமக்கு சொல்லுகிற புஸ்தகமாக சுவிசேஷமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், திறவுகோல் வசனம். இந்த யோவான் சுவிசேஷத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு திறவுகோலாக காணப்படுகிற வசனம் எது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சுவிசேஷத்திற்கு நாம் 2 வசனங்களை திறவுகோல் வசனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நம்ம வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 3:16, யோவான் சுவிசேஷம் 20:31. யோவான் 3:16, யோவான் 20:31 2 வசனங்களை நம்ம திறவுகோல் வசனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 வசனங்களும் இந்த சுவிசேஷத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு திறவுகோலை போல காணப்படுகிறது. ஏன் இந்த சுவிசேஷம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. அந்த நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு அப்படின்ற காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டதின் நோக்கம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எப்படி நித்திய ஜீவனை கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடிகிறது அப்படின்றத நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவர் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். எதற்கு? நாம் அவரை விசுவாசித்து அவர் நமக்கு அளிக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய காரியம், முழுமையுமான ஒரு சாராம்சம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகையினால தான் இந்த வசனங்கள் இந்த புஸ்தகத்திற்கு திறவுகோல் வசனங்களைப் போல காணப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நம்ம வாசித்தோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், தலைப்பில் பார்க்கும்போது பார்த்தோம். இது தேவகுமாரனுடைய புஸ்தகம். ஏனென்றால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே இயேசுவை தேவகுமாரனாக, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக சித்தரிக்கிறார், நமக்கு காண்பிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு சொல்லுகிறார். ஆகையினால தான் நாம் இந்த புஸ்தகத்திற்கு தலைப்பு கொடுக்கும் பொழுதும் பார்த்தோம், தேவகுமாரனுடைய புஸ்தகம் அப்படின்ற ஒரு தலைப்பையும் கொடுத்தோம். ஓகே, அப்போ நம்ம இப்போ திறவுகோல் வசனங்கள் 2 வசனங்கள் இருக்கிறது. ஒன்று 3:16, இன்னொன்று 20:31. 2 வசனங்களும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் கெட்டு போகாமல் ஆக்கினை தீர்ப்பை அடையாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புஸ்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தின் தலைப்பிலேயே இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாளருடைய பெயரும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம். அப்போ யோவான் அப்படின்ற ஒருவர் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஓகே, அப்படி இருந்தாலும் நம்ம வேதத்தில் இன்னும் ஒரு சில யோவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த யோவான் எந்த யோவான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் நாம் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில யோவானை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஒரே ஒரு யோவான் மட்டும் நமக்கு வேதத்தில் இல்லை. இன்னும் ஒரு சிலர் யோவான்கள் இருக்கிறார்கள். அப்போது இந்த யோவான் யார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்தை எழுதிய யோவான் யார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதிய யோவான் யார்? இயேசுவின் மார்போடு சேர்ந்திருந்த அவருடைய இயேசுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சீஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான். ஓகே, இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருவராயிருந்த யோவான்.
ஓகே, இயேசுவுக்கு சீஷனாக இருந்த யோவான் யார் அப்படின்றதுக்கு ஒரு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இயேசுவின் மார்புல சாய்ந்து இருப்பாரு. இப்ப பேதுரு ஒரு டைம் அவர்ட்ட கேட்பாரு, அந்த யூதாஸ் அந்த காரியம் நடக்கும்போது யார் காட்டி குடுப்பாங்கன்ட்டு நீ கேட்டு சொல்லு. அந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே, இவரை குறித்து வேற இடத்துல உள்ள ஏதாவது சம்பவம், இயேசுவோட கூட இருந்த அந்த சம்பவத்தை தவிர வேற இடங்கள்ல இவரை குறித்து இருக்கிற சம்பவம், இவர்தான் இந்த காரியத்தையும் செஞ்சாரு அப்படின்றது போல வேறு ஏதாவது ஒரு சம்பவம். இப்போ நம்ம இயேசு வருவதற்கு முன்பாக இருந்த யோவான் ஸ்நானன் அப்படின்ற ஒருவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவரை குறித்தும் ஒரு சில இடங்களிலே வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால் யோவான் அப்படின்னு தான் இருக்கும். யோவான் ஸ்நானன் அப்படின்னு முழுமையாக அவருடைய பெயர் இல்லாமல் யோவான் அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இவர் இந்த இடத்துல யோவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்நானன் தான். இது யோவான் இல்லை அப்படின்னா இயேசுவினுடைய சீஷன் இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த யோவான் இப்போ இயேசுவினுடைய மார்பில் சாஞ்சிருந்தது அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு ஏதாவது சம்பவங்கள் இந்த யோவானோடு, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருந்த யோவானோடு சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்கா? நான் வருமளவும் உயிரோட இருந்தா உனக்கு என்னன்னு பேதுருட்ட ஒரு டைம் கேட்பாரு, அந்த யோவான் தான். ஓகே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு இந்த சம்பவம் நடக்குது. அங்கே பேசுகிற யோவானும் இந்த யோவான் தான். இந்த புஸ்தகத்தை எழுதின யோவான், அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் ஒரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். இது எந்த யோவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது எந்த யோவான்? யோவான் ஸ்நானன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குற இடத்துல வருகிற சம்பவமாக இருக்கிறனால இவர் யோவான் ஸ்நானன். ஆனால் இவரை குறித்து நம்ம என்னன்னு வாசிக்கிறோம்? யோவான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஓகே, யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இங்கே சொல்லப்படுகிற யோவான் எந்த யோவான்? யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். அவரை காட்டிலும் இயேசு அநேகம் பேரை தனக்கு சீஷராக்கினார் அப்படின்னு பரிசேயர் கேள்விப்பட்டதாக இயேசுவுக்கு தெரிய வந்தது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற யோவான் யார்? ஓகே, அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், அதையும் பாருங்க யாருன்னு தெரியுதான்னு. 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அதை அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டே வரும் பொழுது 36ஆம் வசனத்தில், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இங்கேயும் ஒரு யோவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே நம்ம யோவான் அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் வாசிக்கிறோம். இந்த யோவான் யாருன்னு தெரியுதா? 5ஆம் அதிகாரத்தில் வருகிறவர். 4:1 ஒரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 33, 36 வசனங்களில் ஒரு யோவானை குறித்து வாசிக்கிறோம். இவர் யார் அப்படின்னு தெரியுதா? 4ல் வரவர் யாருன்னு தெரில. 5ஆம் அதிகாரத்தில் வருகிற யோவான் யார்? ஜின் சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதா? யோவான் ஸ்நானனா இல்லை ஸ்நானன் தானா? யாரு? நினைக்கிறேன். ஓகே, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறதும் 5ஆம் அதிகாரம் 33, 36 வசனங்களில் வருகிறதும் யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன் தான். எப்படி இங்கே இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், யோவானை பார்க்கிலும் அப்படின்னும் பொழுது யோவான் ஸ்நானன் தான் முதலாவது தமக்கு சீஷர்களை, தம்மை பின்பற்றுகிற சீஷர்கள் இருந்தார்கள் அப்படின்றத 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிப்போம்.
அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் பிரபலமாக அந்த நாட்களிலே இருந்தது 2 பேர் தான். ஒன்று யாருன்னா யோவான் ஸ்நானன், இன்னொன்று இயேசு கிறிஸ்து. அப்போது யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கினார் அப்படின்ற விஷயம் சொல்லப்படும் பொழுது இங்கே யோவான் ஸ்நானனை குறித்து தான் சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னாலும் யோவான் ஸ்நானனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் யோவான் ஸ்நானனை குறித்து தான் சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இயேசு தன்னிடத்தில் வருகிறதை கண்டு யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவர் தான் சாட்சி கொடுக்குறாரு. இப்போ ஆனால் இந்த பரிசேயர்கள் இவர்களுக்கு என்ன பண்ணலை, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உண்மையாக அவர் தேவ ஆட்டுக்குட்டினோ தேவகுமாரனோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, கிறிஸ்துன்னு சொல்லி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகையினால ஒரு முறை கூட அவரிடத்துல ஆள் அனுப்பி உண்மையாக இவர் யார், நீரான அன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீர் அப்படின்றது போல் அவரிடத்துல ஆள் அனுப்பி கேட்கிறார்கள். அப்பொழுதும் கூட அந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த இடத்துல சொல்லப்படுகிறதும் யோவான் ஸ்நானன் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சீஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாயிருந்த யோவான் தன்னை குறித்து எழுதும் பொழுதெல்லாம் அவர் என்ன பண்ணலை, யோவான் என்று சொல்லி தன்னுடைய பெயரை சொல்லவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இந்த சுவிசேஷத்தில் யோவான் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் யோவான் ஸ்நானனை குறித்து தான் சொல்லப்படுகிறது. யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்றத ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இப்போ யோவான் தன்னை குறித்து தன்னுடைய புஸ்தகத்திலே, தான் எழுதுகிற புஸ்தகத்திலே எழுதும் பொழுது தன்னுடைய பெயரை எழுதாமல் அவர் என்ன சொல்கிறாரு, அன்பானவனாயிருந்த ஒருவன் அப்படின்றது போல எழுதுகிறார். மறைமுகமாக தன்னை குறித்து ஒரு பெயரை சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அடுத்து சொல்லும் பொழுது 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அங்கேயும் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இங்கேயும் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இப்போ இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன். அடுத்து 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோமானால், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து. அவரை குறித்து தான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறார். அவன் எப்பொழுது மரிப்பான், இல்லை அவனுக்கு என்ன நேரிடும் அப்படின்றத குறித்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, நான் வருமளவும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்றது போல் ஒரு
விஷயம் நடக்குது. அப்போது யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே தன்னை குறித்து எழுதும் பொழுது அவர் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அன்பானவனாயிருந்த ஒருவன், அன்பாயிருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இது அந்த சீஷனாகிய யோவான் தான் அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்ளுவது அப்படின்னா, மற்ற சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ராவிருந்து பஸ்கா பண்டிகையின் அந்த கடைசி லாஸ்ட் சப்பர், அந்த கடைசி விருந்தில் யார் இயேசுவோடு அருகிலே இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று நம்ம பார்க்கும் பொழுது இப்போது இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு போயிட்டு இப்போ சீஷர்களிடத்தில் சொன்னார்கள், அப்பொழுது யாரும் கல்லறைக்கு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி மற்ற சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுருவும் யோவானும் ஓடினார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். அப்போது இந்த சம்பவங்களிலே ஒரு சில சம்பவங்கள் மற்ற சுவிசேஷத்திலும் இருக்கிறது. அந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது தான் நாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது இயேசுவின் சீஷரில் ஒருவனாகிய யோவான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இதையெல்லாம் வைத்து தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினது இயேசு கிறிஸ்துவின் சீஷனாயிருந்த யோவான் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். இது யோவான் ஸ்நானன் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிகிறது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், இந்த உயிர்த்தெழுதல் சம்பவங்களுக்கு முன்னதாகவே யோவான் ஸ்நானன் மரித்து விட்டார் ஒன்று. ஆகையினாலே யோவான் ஸ்நானன் எழுதியிருக்க முடியாது. இன்னொன்று யார் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 12:12 நம்ம ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மார்க்குவினுடைய இன்னொரு பெயர் யோவான். அப்போ மார்க்கு ஆனால் மற்ற இடங்களிலேயெல்லாம் அறியப்படும் பொழுது மார்க்கு என்ற தன்னுடைய பெயரில்தான் அறியப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இவரும் இந்த யோவான் என்று சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை எழுதவில்லை அப்படின்றது நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது. இன்னொன்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு யோவான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராகத்தான் இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அவரும் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறோம், இவர் தன்னை குறித்து எழுதும் பொழுதெல்லாம் தன்னுடைய பெயரை சொல்லாமல் தனக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருக்கத்தின் அடிப்படையிலே அன்பாயிருந்த ஒருவன், அன்பாயிருந்த சீஷன், அன்பாயிருந்தவனும் என்று சொல்லி எழுதுகிறதையெல்லாம் நம்ம பார்த்து இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வருகிறோம். இவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவனாயிருந்த யோவான் அப்படின்ற காரியத்திற்கு நம்ம ஒரு முடிவிற்கு வருகிறோம். இப்போது இந்த யோவானை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் யார், இவர் என்னென்ன செஞ்சார், இவரை குறித்து வேதத்தில் இன்னும் என்னென்ன காரியங்களை நம்ம வாசிக்க முடிகிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவானை குறித்ததான ஒரு சில காரியங்கள். இப்போ எழுதியவர் யோவான், அவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த யோவான் யார், எப்படிப்பட்டவர், என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோவானுடைய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், சுயசரிதை, யோவானுடைய சுயசரிதை. இப்போ இந்த யோவான் யார் அப்படின்னா, செபதேயு சலோமி என்பவர்களின் குமாரன். செபதேயு சலோமி என்பவர்களின் குமாரன்.
மத்தேயு 27 அதிகாரம் 56 வாசிக்கலாம். மத்தேயு 27:56, மார்க்கு 15:40. மத்தேயு 27:56, மார்க்கு 15:40 2 வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். ஓகே, அடுத்து இன்னொரு வசனம், மார்க் 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவிலிருந்து அவர்களுக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவருடைய கூட இருந்தார்கள். ஓகே, இப்போ இந்த 2 இடத்திலும் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், செபதேயுவின் குமாரர்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி மத்தேயுல வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது சலோமே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்க முடியும் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை உம்முடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக அமர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த யோவானுடைய தாயினுடைய பெயர் சலோமி அப்படின்னு இருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். அப்போது இந்த யோவானுடைய தகப்பன் பெயர் செபதேயு, தாயினுடைய பெயர் சலோமி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இவருடைய சகோதரன் யார் அப்படின்னா யாக்கோபு. இதை நம்ம மத்தேயு 4 அதிகாரம் 21 பார்க்கலாம். அதே நேரத்தில் மத்தேயு 10 அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இந்த யோவானுடைய சகோதரன். இந்த யாக்கோபும் இயேசுவுக்கு சீஷனாக இருந்தவர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இவர் பேதுருவின் கூட்டாளி. லூக்கா 5 அதிகாரம் 10 லூக்கா 5 அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே பார்க்க முடியும். இவர் பேதுருவின் கூட்டாளி, நண்பன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது யோவான் 1 அதிகாரம் 44 பார்க்கும் பொழுது இவர் கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் கலிலேயாவில் இருந்த பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மார்க்கு 1 அதிகாரம் 19-20 பார்க்கும் பொழுது மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர். இவருடைய தகப்பன் முதலாளியாயிருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு சொந்த போட் இருந்தது, வேலையாட்கள் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இவர்கள் சொந்த போட்டும் வச்சுருந்தாங்க, வேலையாட்கள் இவர்களுக்கு கீழே இருந்து வேலை செய்தார்கள் அப்படின்றத நம்ம மார்க்கு 1 அதிகாரம் 19-20 வாசிக்கிறோம். இந்த யோவானும் இந்த மீன் பிடிக்கிற தொழிலை தான் செய்து கொண்டிருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 10 அதிகாரம் 2 நம்ம பார்க்கிறோம். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், 12 சீஷர்களில் ஒருவர், 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 13 அதிகாரம் 25 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 3:17, லூக்கா 9:51-56. மார்க்கு 3:17 வாசிக்கும் பொழுது இவர்களுக்கு இயேசு, அதாவது யோவானுக்கும் அவருடைய சகோதரனான யாக்கோபுக்கும் சேர்த்து இயேசு ஒரு பெயரை வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், போவனெர்கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை கொடுக்குறாரு. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு சம்பவம் தான். லூக்கா 9 அதிகாரம் 51-56. இப்போ இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டு வழியாக போக போகிறாரு. அப்போ இவங்க போய் அவர் தங்குறதுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவர்களுக்கு கோபம் இயேசு கிறிஸ்துவனிடத்துலேருந்து கேட்குறாங்க, எலியா அக்கினியை இறக்கி அழிச்சது போல் நாங்களும் இவங்கள
அழித்து போடலாமா அப்படின்றது போல கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவர்களாக இருந்ததினால்தான் இவர்களுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம், இந்த பெயரை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு அனுமானம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மார்க்கு 5:37 அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பிய போது அவரோடு இருந்தவர்களில் ஒருவர் அப்படின்றத பார்க்க முடியும். இயேசு யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும் பொழுது எல்லாரையும் தான் கூட வைத்து கொள்ளலை, ஒரு சிலரை மாத்திரம்தான் வைத்து கொண்டாரு, மற்றவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லிட்டாரு. அப்போது அந்த சம்பவம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததில் ஒருவர் இந்த யோவான் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 27-36 வசனங்கள். இதை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு மலைக்கு போகிறார், அங்கே போய் மறுரூபமானார், அங்கே எலியா மோசே என்பவர்களோடு பேசினார் அப்படின்லாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அங்கே போகும்போது தன்னுடைய சீஷர்களில் 3 பேரை மட்டும்தான் அவர் கூட்டிகிட்டு போனார். அந்த 3 பேரில் ஒருவர் இவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அதில் ஒருத்தர் இந்த யோவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு தான் பாடுபட்டு சிலுவையில் அறையப்படுகிறதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க போனார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அங்கே போகும் பொழுதும் இயேசு தன்னோடு கூட 3 பேரை தன்னுடைய சீஷர்கள்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் ஒருவர் இந்த யோவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இடத்திலே இருந்தார். இயேசு தனது தாய் மரியாளை இவரிடம் ஒப்படைத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதற்காக கைது பண்ணி விசாரணை பண்ணுறாங்க, இங்கே அங்கேயும் கொண்டுட்டு போகிறாங்க, எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்போலாம் நம்ம வாசிப்போம், இயேசு கிறிஸ்துவினுடைய மற்ற சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய்விட்டார்கள். பேதுரு தூரத்திலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே வருகிறார். ஆனால் நெருக்கமாக இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்த்த ஒரு சீஷன் யார் அப்படின்னா இந்த யோவான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களில் பார்க்கும் பொழுது இவர்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல இருந்த ஒரு சீஷன் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அவர் இருந்த பொழுது இயேசு தன்னுடைய தாயை இவரிடத்தில் ஒப்படைத்தார் அப்படின்றதையும் நம்ம வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அலங்கார வாசலில் இருந்த சப்பானியை பேதுருவோடு சேர்ந்து இயேசுவின் நாமத்திலே குணமாக்கியவர். பேதுருவும் யோவானும் தான் ஆலயத்துக்கு போகிறாங்க, தேவாலயத்துக்கு. அப்படி அவர்கள் போகும் பொழுது அலங்கார வாசலில் இருந்த ஒரு சப்பானியை இயேசுவின் நாமத்தில் குணமாக்கினார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அது இந்த யோவான் தான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷத்தின் நிமித்தம் பேதுருவோடு கூட சிறையில் அடைக்கப்பட்டவர். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்பானியை குணமாக்குறாங்க, அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். இந்த இயேசு யார், நாங்கள் இயேசுவின் நாமத்தினால தான் சுகமாக்கணும், அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரை யார் கொலை செய்தார்கள் அப்படின்ற காரியத்தெல்லாம் அவர்கள் சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். அதின் நிமித்தம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த யோவான் தான் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாரியாவிலே இரட்சிக்கப்பட்டவர்களை சந்திக்க பேதுருவோடு கூட சென்றார். பிலிப்பு அப்படின்ற ஒரு நபர் சமாரியாவுக்கு போகிறாரு, அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
அதை அறிந்த அப்போஸ்தலர்கள் பேதுருவையும் யோவானையும் அங்கே அனுப்பினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அவரோடு கூட சமாரியாவிற்கு சென்ற, அதாவது பேதுருவோடு கூட சமாரியாவிற்கு சென்ற யோவான் யார்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கலாத்தியர் 2:9 நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போன பொழுது யாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த யோவானை குறித்து சொல்லுகிறார். இவரை குறித்து சொல்லும் பொழுது ஆதிகால சபையின் தூண்களாக எண்ணப்பட்டவர்களில் ஒருவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆதிகால திருச்சபை சபையுடைய தூண்களாக எண்ணப்பட்டவரில் ஒருவர் இந்த யோவான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எபேசு சபையில் ஊழியம் செய்தார். அப்பொழுதுதான் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். இது நமக்கு வேதத்தில் இதற்கு ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. இது வரலாற்றிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான். இவர் எபேசு சபையிலிருந்து ஊழியம் செய்கிறாரு. அப்பொழுது இந்த சுவிசேஷத்தையும் யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்ற ஒரு சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. ஆதிகால திருச்சபையின் பிதாக்களில் ஒருவரும் இவருடைய சீஷனுமாயிருந்த போலிகார்ப் இதற்கு சான்று கொடுக்கிறார், சான்று பகிர்கின்றார். அதாவது நம்ம போலிகார்ப் அப்படின்னு சொல்லி ஒருவரை குறித்து வாசிக்க முடியும். இதுவும் வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம படிக்க முடியும். இவரை குறித்தும் வேதத்தில் எதுவும் இல்லை. இப்போ இந்த போலிகார்ப் அப்படின்றவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் எபேசு சபையிலிருந்து ஊழியம் செய்தார். அந்த நாட்களில் தான் இவர் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்றதற்கு சாட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவர் 5 புஸ்தகத்தை எழுதியுள்ளார். இவர் எத்தனை புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு? 5 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். 1 யோவான் எழுதின சுவிசேஷம், 2 1 யோவான் நிருபம், 3 2 யோவான் நிருபம், 4 3 யோவான் நிருபம், 5ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புஸ்தகங்களையும், புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இந்த 5 புஸ்தகங்களையும் எழுதினது இந்த இயேசுவினுடைய சீஷனாயிருந்த யோவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், 1 2 3 யோவான் நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புஸ்தகங்களையும் அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாயிருந்த யோவான் தான் எழுதினார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தம் கொதிக்கின்ற எண்ணெயிலே போடப்பட்டும் எந்தவித ஆபத்துமின்றி காக்கப்பட்டார். இப்போ நம்ம சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாமே வரலாற்றில் இருக்கிறது தான். நமக்கு இதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் கொதிக்கிற எண்ணெயில் சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போடுறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கவே இல்லை. இவருடைய சரீரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான், அன்பான சீஷன், சுவிசேஷகனாகிய யோவான், மூப்பனாகிய யோவான், பத்மு தீவானாகிய யோவான் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இவரை குறித்து சொல்லும் பொழுது என்னென்ன அடைமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய யோவான், அன்பான சீஷன், சுவிசேஷகனாகிய யோவான், மூப்பனாகிய யோவான், பத்மு தீவானாகிய யோவான் என்ற பெயர்களிலெல்லாம் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அன்பின் அப்போஸ்தலன் என்று அறியப்பட்டார். எப்படி அறியப்பட்டார்? அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லி அறியப்பட்டார். ஏனென்று சொன்னால் இவருடைய சுவிசேஷம், நிருபங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக அன்பை குறித்து பேசுகிற ஒரு மனுஷனாக, அன்பை குறித்து தன்னுடைய புஸ்தகங்களிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இவரை அன்பின் அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைத்தார்கள் என்று அறியப்பட்டார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தம் டொமினிஷியன் என்ற ராயனால் பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
இவர் பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இங்குதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தரிசனங்களை பெற்றார். எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறவைகள் எல்லாம் அவருக்கு தரிசனங்களாக காண்பிக்கப்பட்ட விஷயங்கள். அதையெல்லாம் அவர் அங்கிருந்து தான் பார்த்து எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்கும் பொழுது கிபி 98 எபேசுவிலே இயற்கை மரணம் எய்தினார். கிபி 98 எபேசுவிலே இயற்கையாக மரணமடைந்தார். இப்போ மற்ற சீஷர்களை எல்லாம் குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே கொல்லப்படுகிறார்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவர் தான் இவருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, பல்வேறு காரியங்களை இவர் சந்தித்தார். அதை அந்த எண்ணெய் சட்டியில் போடுறதா இருக்கட்டும், பத்மு தீவிற்கு நாடு கடத்தினதாக இருக்கட்டும். ஏன் அந்த தீவிற்கு நாடு கடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போது யாரெல்லாம் பெரிய தவறு செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் அந்த தீவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவர்களுக்கு அந்த இடத்திலே சர்வைவ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல வாழுகிறதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு காரியமும் கிடைக்காது. ஆகையினாலே அவர்கள் அங்கேயே செத்து போவார்கள், மறுபடியுமாக திரும்பி வர முடியாது. அதற்காகத்தான் அப்படி தீவிற்கு நாடு கடத்துகிறது காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் இவர் அப்படி அங்கே கொண்டு போய் போட்டும் இவருக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. மாறாக இவர் தேவன் மூலமாக அருளப்பட்ட தரிசனங்களை பார்க்கிறார். வரப்போகிறதான காலங்களில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து தரிசனங்களை பெற்று அவர் எழுதி வைத்தார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். கடைசியாக அவர் எபேசுவிற்கு வந்து தான் இயற்கையாக மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம இந்த யோவான் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்களை செஞ்சுருக்காரு, இவரை குறித்து இந்த வேதத்தில் இருக்கிறதான காரியங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதுதான் யோவானுடைய வாழ்க்கை வரலாறு. இவர் செபதேயு சலோமியனுடைய மகன், யாக்கோபுக்கு சகோதரன், பேதுருவுக்கு நண்பன். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருந்தார். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். அன்பின் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் இந்த சப்பானிய அலங்கார வாசலில் குணமாக்கும் பொழுது பேதுருவோடு கூட இருந்தார். பேதுருவோடு கூட சிறையில் அடைக்கப்பட்டார். பேதுருவோடு கூட அநேக இடங்களில் போய் ஊழியம் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதிகால திருச்சபையின் தூண்களில் ஒருவராக எண்ணப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் எண்ணெய் சட்டியில் தூக்கி போடப்படுகிறாரு, நாடு கடத்தப்படுகிறாரு. ஆனால் இவர் தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்று வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புஸ்தகத்தை எழுதுகிறார். இன்னும் 4 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம், 1, 2, 3 யோவான் நிருபங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் கடைசியாக எபேசு என்ற ஊரில் தான் இயற்கையாக மரணமடைந்தார் அப்படின்ற விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் வருகிறதான வாரங்களிலே இந்த சுவிசேஷத்தில் உள்ள இன்னும் மற்ற சம்பவங்கள், மற்ற காரியங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதியது யார், அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார், உமக்கென்று எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிறதான நாட்களிலும் இன்னும் நாங்கள் உம்முடைய வேதத்தில் உள்ள காரியங்களை வாசிக்க, புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.